நம் மனதை கவருவது சுலபம்தான் என்றாலும் அந்த மனதில் தனியிடம் பிடிப்பது சாதாரணமானது அல்ல. நமக்கும் அவருக்குமான ஏதாவது ஒரு தொடர்பு, ஒரு ஈர்ப்பு, ஒரு பந்தம் என உருவாகி இருக்க வேண்டும். இத்தனைக்கும் ஒரு நடிகரையோ நடிகையையோ நாம் திரையில் மட்டுமே பார்த்திருப்போம். ஆனால் நம் வீட்டில் ஒருவரை போல அவருக்கு மனதில் ஒரு இடம் கொடுத்திருப்போம். அந்த நடிகையை தங்கள் வீட்டில் ஒருவராகத்தான் பலரும் பார்த்தார்கள். இன்று வரை அவருக்கு இணையாக வேறு எவரையும் வரித்து கொள்ள மனமில்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நடிகை ஸ்ரீதேவி. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஜொலித்தவர் ஸ்ரீதேவி. வயது முதிர்ந்தாலும் அதே கண்களும் கன்னங்களும் வருடங்கள் கழித்தும் பால்யம் காட்டின. முகத்தில் குழந்தையையும் குரலில் முதிர்ச்சியையும் கொண்டு நம்மையெல்லாம் ஈர்த்தார். நம்மையெல்லாம் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் என்று அர்த்தம். தமிழகத்தின் தெற்கே விருதுநகர் பக்கத்தில் சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்தவர் பின்னாளில் இந்திய திரையுலகின் கனவு கன்னி என்று பேரெடுப்பார் என்று எவருக்குத்தான் தெரியும். முருகப்பெருமானின் தீவிர பக்தரான தேவர் பிலிம் சாண்டோ சின்னப்பா தேவர் தனது துணைவன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீதேவியை அறிமுகப்படுத்தினார். 1969ஆம் ஆண்டில் தொடங்கிய திரைப்பயணத்தில் அடுத்தடுத்த வருடங்களில் தொடர்ந்து நடித்தார் ஸ்ரீதேவி. எம்ஜிஆருடன் நம் நாடு, சிவாஜியுடன் பாபு என தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான கமல்ஹாசனை அரங்கேற்றம் மூலம் வாலிபனாக அறிமுகப்படுத்திய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஸ்ரீதேவியையும் வாலிப பருவத்தில் அறிமுகப்படுத்தினார். கமல் கௌரவ வேடத்திலும் ரஜினி நாயக வேடத்திலும் கல்கத்தா விஸ்வநாதன் முக்கிய வேடத்திலும் நடித்த அந்த படத்தில் மிக மிக முதிர்ச்சியான கனமான கதாபாத்திரத்தை மிக லகுவாக வெளிப்படுத்தி நடிப்பில் பேரெடுத்தார் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கமலை காதலிக்க ரஜினி ஸ்ரீதேவியை அடைய விரும்ப ஒரு கட்டத்தில் கமல் இறந்துவிட அப்போது காப்பாற்றாமல் ரஜினி விட்டுவிட பின்னர் கல்கத்தா விஸ்வநாதனை 2ஆம் திருமணம் செய்து கொள்வார். கல்கத்தா விஸ்வநாதன் ரஜினியின் அப்பா. ரஜினிக்கு சித்தியாகி ரஜினியை படுத்து எடுக்கும் ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்ரீதேவி அப்ளாஸ் அள்ளிக்கொண்டே போவார். 1976இல் வெளியான இந்த படத்தை பார்த்துவிட்டு ஸ்ரீதேவியை கொண்டாடத் தொடங்கினார்கள் ரசிகர்கள். 1977இல் வெளியான காயத்ரியில் கெட்ட ரஜினிக்கும் மனைவியாக நடித்திருப்பார். இதுவும் கனமான கதாபாத்திரம். அதே வருடத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக ரஜினிக்கு தங்கையாக கவிக்குயில் படத்தில் நடித்திருப்பார். இந்த வருடத்தில்தான் புதிய இயக்குனராக பாரதி ராஜா நமக்கு கிடைத்தார். கமலை சப்பானியாக்கினார், ரஜினியை பரட்டையாக்கினார். ஸ்ரீதேவியை மயிலை எனும் கிராமத்து பெண்ணாகவே மாற்றினார். 16 வயது நிலை படம் வந்ததும் ஆகச்சிறந்த நடிகை என்று ஸ்ரீதேவியை ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடியது. அதையடுத்து வரிசையாக படங்கள். ஜெய்சங்கருக்கு ஜோடியாகவும் சிவகுமாருக்கு நாயகியாகவும் நடித்தார். மீண்டும் பாரதி ராஜா இயக்கத்தில் கமலுடன் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் சாரதா எனும் கதாபாத்திரத்தில் நடித்தார். அவர் சிரித்தால் நாமும் சிரிப்போம், அவர் கனவு கண்டால் நாமும் கனவில் மூழ்குவோம், அவர் அழுதால் நாமும் அழுது, அவர் பதறி கலங்கினால் நாமும் துடித்து பதறி என ஸ்ரீதேவி நமக்குள் இப்படியாக தான் நுழைந்தார். எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டுவது என்பது லேசுப்பட்ட விஷயமல்ல. அது ஸ்ரீதேவிக்கு மிகச் சுலபமாக வந்தது. விஜயகுமாருடன் ரஜினியுடன் என்று பலருடன் நடித்திருந்தாலும் கல்யாணராமன், நீலமலர்கள், மனிதரில் இத்தனை நிறங்களா, சிகப்பு கல்மூக்குத்தி, தாயில்லாமல் நான் இல்லை, வறுமையின் நிறம் சிவப்பு, குரு, மீண்டும் கோகிலா என வரிசையாக கமலுடன் நடித்தார். இத்தனைக்கும் அப்போது கமலுக்கு ஸ்ரீபிரியாவும் ஜோடியாக தொடர்ந்து நடித்தார் என்றாலும் சிவாஜி பத்மினி ஜோடி போல, எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி போல கமல் ஸ்ரீதேவி ஜோடி பேசப்பட்டது. எங்க கண்ணே பட்டணும் போல என்று ரசிகர்கள் கொண்டாடினார்கள். ரஜினிக்கு ஜோடியாக இல்லாமல் இவர் நடித்த பிரியா மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மகேந்திரன் இயக்கத்தில் ஜானி படத்தில் ரஜினிக்கு மீண்டும் ஜோடியானார். கதாபாத்திரத்தை உள்வாங்கி அமைதியும் ஏக்கமுமாக கனவுகளும் வலிகளுமாக ஸ்ரீதேவி வெளிப்படுத்திய நடிப்பை ரசித்து வியந்தார்கள் ரசிகர்கள். அசோக்குமாரின் ஒளிப்பதிவில் இன்னும் அழகாக தெரிந்தார் ஸ்ரீதேவி. கிட்டத்தட்ட 80களில் எல்லா முக்கிய இயக்குநர்களும் ஸ்ரீதேவியை தன் படத்தில் நடிக்க வைத்தார்கள். பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரனுக்கு பிறகு பாலு மகேந்திரா ஸ்ரீதேவியை அழைத்து 3ஆம் பிறை படத்தில் மறக்க முடியாததொரு கதாபாத்திரத்தை வழங்கினார். ஒரு விபத்தில் நினைவிழக்க புத்தியில் சிறுவயது தங்கியிருக்க இளம்பருவத்து நாயகியான ஸ்ரீதேவி நடையிலும் பேச்சிலும் குரலிலும் பார்வையிலும் ஒரு சிறுமியாகவே விஜயாகவே வாழ்ந்து காட்டினார். வாழ்வை மாயம் தேவியை யாராலும் வெறுக்கவோ மறக்காமல் இருக்கவோ முடியாது. நீலவான ஓடையில் பாடலில் கமலும் ஸ்ரீதேவியும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருப்பார்கள். கொள்ளை அழகில் ஜொலித்து மயக்கினார் ஸ்ரீதேவி.
ராணுவ வீரன் படத்தில் வெற்றிலையை குதப்பிக் கொண்டே இருக்கும் ஸ்ரீதேவியும் நம்மை ஈர்த்திருப்பார். போக்கிரி ராஜாவில் அமைதியை உருவான முகத்துடன் வரும் ஸ்ரீதேவியும் நம்மை கவர்ந்திருப்பார். தனிக்காட்டு ராஜாவில் வரும் ஸ்ரீதேவியும் அடுத்த வாரிசு படத்தில் வருகிற ஸ்ரீதேவியும் நம்மை ஈர்ப்பதில் வியப்பென்ன இருக்கிறது. இதற்கு நடுவே தமிழிலிருந்து தெலுங்கு பக்கம் போனார். அங்கே அப்போது உள்ள டாப் ஹீரோக்களுக்கெல்லாம் இவர்தான் ஜோடி. மலையாளத்தின் பக்கம் போய் இன்னும் பலமான கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்றார். கன்னடத்திலும் ஜொலித்தார். அந்த 80களில் தான் வடக்கின் பக்கம் இருந்து சிகப்பு கம்பள வரவேற்பு கிடைத்தது ஸ்ரீதேவிக்கு. ராஜேஷ் கண்ணா, தர்மேந்திரா, மிதுன் சக்கரவர்த்தி, அமிதாப் என அடுத்தடுத்த இளம் ஹீரோக்களுடன் நாயகியானார். அவ்வளவுதான். இந்தி பட உலகம் ஸ்ரீதேவியை தமிழுக்கு தரமாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தது. இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடியது. இந்தியாவின் கனவுக்கனி என்று முதலாக தமிழகத்திலிருந்து அங்கே சென்ற ஹேமமாலினியை சொன்னார்கள். அதை அடுத்து அந்த கனவுக்கனி அந்தஸ்து ஸ்ரீதேவிக்கு கிடைத்தது. இவருக்கு பிறகு இந்த பட்டத்தை சூடிக்கொள்ள எந்த மகாராணியும் இன்னும் வரவில்லை. வறுமையின் நிறம் சிகப்பு படத்தில் வறுமையும் எப்போதும் கண்களிலும் மனதிலும் தங்கியிருக்கிற சோகத்தை அப்படியே நமக்குள் கடத்தியிருப்பார். மீண்டும் கோகிலா படத்தில் பெண் பார்க்கும் படல காட்சி ஒன்று போதும். பெண் பார்க்க வரும் கமலை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு ஒவ்வொரு ரசிகரும் பெண் பார்க்கும் படலத்தில் ஸ்ரீதேவியை பார்த்து அந்த அழகில் ஆச்சரியப்பட்டுதான் போனார்கள். வியட்நாம் வீடு பத்மினிக்கு பிறகு மடிசார் புடவை இத்தனை பாந்தமாக ஸ்ரீதேவிக்கு தான் அமைந்திருக்கிறது என்று பெண்களும் பிரமித்து போனார்கள். பகலில் ஒரு இரவு பார்த்துவிட்டு ஸ்ரீதேவிக்கு நிகழ்ந்த சோகத்தை தங்களுக்கு நேர்ந்த துக்கமாகவே பார்த்தார்கள். ஸ்ரீதேவி ஒரு கனவு கன்னி என்று ஆண் ரசிகர்கள் கிறங்கினார்கள் என்றால் ஸ்ரீதேவி தான் பெண்களில் பேரழகு என்று பெண்களே சான்றிதழ் கொடுத்தார்கள். 80களில் பொண்ணு ஸ்ரீதேவி மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படாத பூ என்று சொல்லாதவர்களே இல்லை. இந்தியில் இந்த கால நடிகர்களுடனும் நடித்தார். அஜித் விஜயுடனும் நடித்திருக்கிறார். 2018 பிப்ரவரி 24 துபாயில் குளிக்கும் நீர் தொட்டியில் மூழ்கி இறந்தார். சில மரணங்களையும் சில இழப்புகளையும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று நம் மனம் நம்பும். அப்படித்தான் ஸ்ரீதேவியின் மரணமும். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் நாயகியாகவும் ஜொலித்த நடிகைகள் குறைவுதான். அதிலும் கனவு தேவதை என்னும் மிக உயர்ந்த இடத்தை ஸ்ரீதேவிக்கு பிறகு இன்னும் எவரும் அடையவே இல்லை. ஸ்ரீதேவி இன்று வரைக்கும் இந்திய திரையுலகிலும் இந்திய ரசிகர்கள் மனதிலும் தேவதைதான்.